வணக்கம் வீரர்களே. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் ரன்னு தான் ஓட போகிறேன். இன்றைக்கி ஓடுறது வந்து என் ஃப்ரெண்டு என் கூட வரேன்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் அவனையும் கூட்டிகிட்டு ஓடி இன்றைக்கி 5K ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நேற்று நம்ம ஜிம்முக்கு போகும்போது நம்ம கூட வந்தால அவன் தான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நம்ம நேற்று லைட்டாக சேவ் பண்ணோம். ஆனால் நம்ம சேவ் பண்ணது கோட்டி வந்து சரியாக வரல. வீட்டுக்கு வந்துட்டு சரி நம்ம சும்மா உட்காரலான்னு பார்த்தா கீச்சனை கையில் குத்துட்டு அப்படியே போயிட்டு நம்ம சைட்டில் போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டாங்க. நம்மளால் எதுவும் சொல்ல முடியல. அதனால் டக்குன்னு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு உர்றா வண்டியை நம்ம சைட்டுக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாருங்கள். ஒரு சைக்கிள் ஓட்டம் வெயில் நம்மளை கொண்டுடுச்சு. சத்தியமாக என்னால் தாங்க முடியல. நான் கூட ஊரில் இருக்கும்போது சென்னை வெயில் அவ்வளோ இல்லைன்னு நினச்சேன். ஆனால் சென்னை வெயில் நான் கொளுத்து வாங்கிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே காலையில் நம்ம இப்போ சுகர் கட்டில் இருக்கிறனால கம்மியாக எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டேங்க. தூங்கினவன் தான் 3 மணி நேரம் ஃப்ளாட்டு. மத்தியானம் எழுந்திரிச்சு பார்த்தா மீன் சுட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அதையும் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பழத்தையும் சாப்பிட்டுட்டு மாம்பழம் சூப்பராக இருந்தது. அப்படியே மதிய சாப்பாடும் சாப்பிட்டேன். மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் முக்கியமான விஷயம். நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் முன்னாடி பார்த்த ஒரு படம் ரியல் ஸ்டீல். நம்ம தலைவன் ஹக் ஜாக்மேன் நடிச்சது படம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தனால திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எப்பவும் போல் இன்றைக்கி ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் சொன்னேன்ல, நேற்று சொன்னேன்ல ஜிம்முக்கு நான் போனேன்னு. அது வந்து நான் போட்டது என்னமோ செஸ்ட்டுக்கும் ட்ரைசப்புக்கும். இன்றைக்கி போட்டது வந்து இது பேக்குக்கும் லெக்குக்கும் தான் போட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அரசியல் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு காளிதாஸ் 2 படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நாள் சிறப்பாக முடிச்சிட்டேன். நாளைக்கான ஒளிப்படத்துடன் சிறப்பாக சந்திக்கிறேன். அதுவரை ட்ரஸ்ட் த கிரைண்ட்.